ஷாருக் கானுக்கு வில்லனாகும் அபிஷேக் பச்சன். அட, இது செம்மையா இருக்கே! ரசிகர்கள் ஆச்சரியம். பாலிவுட் பாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் ஷாருக் கான். இந்தியா முழுவதும் அவருக்கென்று ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். பல வருடங்களாக நடித்து வரும் ஷாருக் இன்றும் ஹிந்தியில் இருக்கும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி உலகத்தின் செல்வாக்கு மிகுந்த நபர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அவர் நடிக்கவிருக்கும் கிங் படத்தில் அபிஷேக் பச்சன் வில்லனாக நடிக்கிறார். ஷாருக் கான் கடந்த வருடம் பதான், ஜவான், டன்கி ஆகிய படங்களில் நடித்திருந்தார். சித்தார்த் ஆனந்த் இயக்கிய பதான் படத்தில் தீபிகா படுகோன், ஜான் ஆபிரகாம் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். 4 ஆண்டுகளுக்கு பின்பு ஷாருக் கான் நடித்திருந்ததால் அந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் உருவாக்கியது. எதிர்பார்ப்புகளுக்கிடையில் படமானது கடந்த வருடம் ஜனவரி 25ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. பல எதிர்ப்புகளை சந்தித்தாலும் பதான் படம் 1000 கோடி ரூபாயை வசூலித்து மாஸ் சாதனை படைத்தது. பதான் படத்தின் மாபெரும் வெற்றி ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதனையடுத்து அட்லி இயக்கத்தில் ஜவான் படத்தில் நடித்தார் ஷாருக் கான். அட்லிக்கு அது முதல் ஹிந்தி படம் என்பதால் எப்படிப்பட்ட வசூலை எடுத்து விமர்சனத்தை சந்திக்க போகிறது என்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருந்தது. படத்திற்கு தமிழ்நாட்டில் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் வட மாநிலங்களில் பலத்த வரவேற்பு கிடைத்தது. படமும் 1000 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து சாதனை படைத்தது. இதனால் ஷாருக் கான், அட்லி ஆகிய இருவருமே ஹாப்பியில் இருக்கின்றனர். இப்படி கடந்த வருடம் வரிசையாக ஷாருக் கானுக்கு 2 மெகா ஹிட் படங்கள் அமைந்துவிட்டன. இந்த சூழலில்தான் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஷாருக் கான் நடிப்பில் 3வது படமாக டன்கி வெளியானது. ராஜ்குமார் ஹிரானி இயக்கியிருந்த அந்த படத்திற்கு நல்ல வரவேற்பே கிடைத்தது. மேலும் 470 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ரஜினிகாந்தை வைத்து லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்குகிறார். அதன் ஷூட்டிங் சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஷூட்டிங் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு தகவல் பரவியது. அதாவது கூலி படத்தில் ஷாருக் கானை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தையை லோகேஷ் நடத்தியதாகவும், ஆனால் ஷாருக் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது. மேலும் அவர் அடுத்ததாக அட்லியின் இயக்கத்தில் தான் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஷாருக் கான் அடுத்ததாக கிங் என்ற படத்தில் நடிக்கவிருக்கிறார். இந்த படத்துக்கு சுஜய் கோஷ் மற்றும் சித்தார்த் ஆனந்த் ஆகியோர் இணைந்து திரைக்கதை எழுதுகிறார்கள். சூழல் இப்படி இருக்க இப்படத்தில் அபிஷேக் பச்சன் வில்லனாக நடிக்கிறார் என்று சில நாட்களாக தகவல் ஓடினாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை. இப்போது அதனை அமிதாப் பச்சன் உறுதி செய்திருக்கிறார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவலை மேற்கோள் காட்டி அபிஷேக் பச்சனுக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். அவரது ட்வீட் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது.